இன்றைக்கி மார்னிங் 5:30க்கு எழுந்திச்சிட்டேன். வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு தான் அடுத்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கொல்லை வாசல் படி எல்லாத்தையுமே கூட்டினேன். கொல்லையில் காற்று நிறையா அடிக்கிறதுனால டெய்லியுமே குப்பையாயிடுது. அப்புறம் வீட்டுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் மாடியில் உள்ள செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற வந்துட்டேன். இத்தனை நாள் இதெல்லாம் பண்ணவே இல்லையா, ஏன் வீடியோ வரல அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு வீட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு வீடியோவும் போட்டு நம்மளே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நானே ஒரு பிரேக் எடுத்துட்டேன். இந்த கேப்பில் ஒரு கண்கட்டி வேற வந்துருச்சு. அப்புறம் ஒரு டீயை போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணுறப்ப மார்னிங் 7 o'clock, அத்தானுக்கு ஆஃபீஸ் 9 o'clock. இன்னும் டைம் இருக்கிறதுனால இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிடலாம்னு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான். இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போவோம். ஒன்ஸ் அவங்க ஏஞ்சி வந்ததுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ண முடியாது. அப்புறம் அவங்கள ஆஃபீஸ் அமுச்சு விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் இண்டோர் பிளான்ட் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு இந்த பிளான்ட்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். வித் பாட்டோட வந்துடுது. அப்புறம் அந்த பார்சல் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நானும் லாகின் பண்ணிட்டேன். கரெக்டாக டைம் 11:45. ஈவினிங் அத்தான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு தான் போனோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாமி பார்த்துட்டு நெய் விளக்கு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோயிலேருந்து வீட்டுக்கு வர வழியிலேயே மார்க்கெட்டு. ஸோ வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டோம். பார்கெயின் பண்ணாமலே இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாமே விலைலாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மெனுவை பொறுத்து இருக்காது. என் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தான் வாங்குவேன். அப்புறம் 2 பேருமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பாய்.